Hi students, welcome to my channel. So in the video 10th standard English half yearly exam very important question answer தான் பார்க்க போறோம். So இந்த क्वेश्चंसலாம் உங்களுக்கு வந்து கேட்பாங்க அந்த ப்ரோஸ் கொஷின் ஆன்சர் அண்ட் பேராகிராஃப் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் பார்ட் 2. அதில் வந்து நான் ஒன் வேர்டில் எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது, கிராமர் செக்ஷனில் எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் கொஷின் ஆன்சர் அண்ட் பேராகிராஃப் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸை பார்க்க முடியும். ரெண்டாவது நம்ம சேனலில் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் 10th 11th 12th 3 ஸ்டாண்டர்ட்லேயுமே உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நான் பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுவேன். முடிஞ்சால் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் இதுக்கான பிடிஎஃப் லிங்க் நான் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள். லெசன் 1 ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஃபஸ்ட்டு கொஷின், வை டிட் த seagull ஃபெயில் டு ஃப்ளை? இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்து, வாட் டிட் த பேரண்ட்ஸ் டு வென் த யங் seagull ஃபெயில் டு ஃப்ளை? அது பார்த்துக்கோங்க. அப்புறம் தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் பார்த்துக்கோங்க, நான் வீடியோ வந்து ஷோ பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ கொஷின் நான் காமிக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் ஒரு சில டிப்ஸ் இங்கிலீஷை பொறுத்தவரை ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு சில டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் கொஷின் நம்பரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி இங்கிலீஷை பொறுத்தவரை ஒன் வேர்டில் வந்து நீங்கள் மெத்தட் மட்டும் தெரிஞ்சால் போதும். சினானிம்ஸ் அனிம்ஸ் நீங்கள் ஆப்வியஸ்லி படிக்கணும். காம்பவுண்ட் வேர்ட் நீங்கள் சொல்லி பார்த்தாவே எழுதிடலாம். அது மற்ற கிராமர் செக்ஷன்லாம் வந்து இது இப்படி அப்படிங்கிற அந்த மெத்தட் தெரிஞ்சிச்சுனாவே நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். பஞ்சுவேஷன் அப்படி தான், எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரும், எந்த இடத்துல கமா வரும், கொட்டேஷன் எந்த இடத்துல வரும், கேப்ஸ் லெட்டர் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது எங்கே வந்து முடியுது, நெக்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிள்ஸ் பேசிக் மெத்தட்ஸ் தெரிஞ்சிச்சுனாவே மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி தான் மற்ற இப்போ ஸ்பாட் எரர்னால் அப்படி தான். எரர் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படிங்கிறப்ப, ஓகே அப்படிங்கிறப்ப என்ன வரணும், ஈச் ஆஃப் தி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, நிறையா இது இருக்குது. ஸோ எந்த இடத்துல இஸ் வரணும், எந்த இடத்துல ஆர் வரணும், எந்த இடத்துல வாஸ் வரணும், எந்த இடத்துல வேர் வரணும், அந்த மாதிரி நிறையா டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஹாஃப்லி எக்ஸாம் முடிஞ்சோடனே லீவில் நான் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு 5 மார்க்குக்கும் பேராகிராஃபில் எப்படி 15 out of 15 ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி எல்லாத்தையும் எப்படி அட்டன் பண்ணுறது, 2 மார்க்கில் எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது, அப்ரிசியேஷன் கொஷினில் எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது. ஸோ அது எல்லாமே நான் தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லெசன் 3 இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ பாருங்கள். அண்டு பேராகிராஃப் சொல்கிறேன். ஏன்னா பேராகிராஃப் தான் ரொம்ப நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, என்கிட்ட கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க, வாட்ஸ்அப்லேயுமே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அண்ணா நான் அந்த மாதிரி வந்து பேராகிராஃப் வந்து நான் அட்டன் பண்ணுவேன், நான் நோட்ஸில் உள்ள மாதிரி தான் படித்து எழுதுகிறேன் அப்படியே. ஆனால் வந்து அவங்க வந்து 5 மார்க்கு போடவே மாட்டேங்கிறாங்க ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணுறவங்க. அதே நேரத்தில் எனக்கு வந்து மிஸ்டேக்கும் எதுவும் போடலை, ஆனாலும் எனக்கு 4 மார்க் தான் போடுறாங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்தாலும் 3 மார்க் ஆக்கிடுறாங்க. ஸோ நான் எப்படி மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறது? அண்ட் 5 out of 5 இன் ப்ரோஸ் அண்ட் 5 out of 5 இன் போயம் அண்ட் 5 out of 5 இன் சப்ளிமெண்ட்ரி. எப்படி என்னால் ஓவரால் 15 out of 15 பேராகிராஃபில் வந்து ஸ்கோர் பண்ணுறது? ஸோ அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கா? ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ பேராகிராஃபை பொறுத்தவரையில் வந்து நீங்கள் வந்து நம்பர் 1 அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. நம்பர் 2 வந்து ஒரு பத்தி மாதிரி பேராகிராஃபாக எழுதுறதை விட ஒரு பாக்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து போயம் ஆர் ப்ரோஸ், அடுத்த ஆத்தர், அதில் உள்ள கேரக்டர்ஸ், ப்ரோஸ்னால் கேரக்டர்ஸ் வரும் அது. அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் முடிஞ்சால் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷனும் தனியாக கொடுங்க. இன்ட்ரோடக்ஷன் ஸ்டோரி இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் தனியாக கொடுத்து நெக்ஸ்ட் அதோடைய சினாப்சிஸ் என்னென்னலாம் எழுத போகிறீங்க. ஸோ அப்படிங்கிறது ஹெட்லைன். அப்படி ஹெட்லைன் இல்லை அப்படின்னாலும் சப்ஹெட்டிங் அதெல்லாம் இல்லை அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு அந்த நீங்கள் படித்த பேராகிராஃபை எழுதிட்டு கடைசியாக மாரல் ஒரு கான்டெக்ஸ்ட், அந்த ஸ்டோரிக்கு பொருத்தமான ஒரு பழமொழி சொல்லுவோம்ல மாரல், ஒரு ஸ்லோகன், அது வந்து கொடுங்க. ஸோ அப்படி எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் வந்து ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு சில பேர் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்ம மொத்தமாக பேரா மாதிரி எழுதணும், என்னது ஏதோ ஒரு இது மாதிரி, ஸோ அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் பாருங்கள். யூனிட் 1 ஃபஸ்ட்டு 3 யூனிட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு 3 யூனிட் படிங்க. நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு 2 பேராகிராஃப் மட்டும் சொல்லுவேன். ப்ரோஸில் 2, போயத்தில் 2, சப்ளிமெண்ட்ரியில் 2.
மொத்தம் 6 பேராகிராஃப் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதில் 3 பேராகிராஃப் பப்ளிக் எக்ஸாமில் வரும், நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அதை நான் ஹாஃப்லி எக்ஸாம் முடிஞ்சு அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த 3 பேராகிராஃபை நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு 3 யூனிட் 1ல் போயம் லைஃப் எப்படி எழுதணும்னா, நீங்கள் இப்போ நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 நான் எந்த மாதிரி எழுதணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு உள்ள போயம்னு போட்டு லைஃப்னு எழுதுங்க. போயட் ஹென்ரி வேன் டைக் அப்படின்னு எழுதிருங்க. தீம்னு போட்டு லீட் எ ஹாப்பி லைஃப், இது 3 எழுதிருங்க. இந்த தீம் தான். ஓகே, அடுத்தது இந்த பாயிண்ட்ஸ், இதெல்லாம் இந்த பேராகிராஃப்கான பாயிண்ட்ஸ். மொத்தம் இந்த பேராகிராஃபில் 20 பாயிண்ட்ஸ். நான் ஏன் பேராவை நான் ஆன்சர் கொடுக்கல அப்படின்னா, பேராகிராஃபாக கொடுத்தேன்னா அது மெமரி பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு 20 பாயிண்ட்ஸுங்கிறப்போ உங்களுக்கு ஒரு 20 லைன் படிக்கிற மாதிரி தான். இந்த 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு எக்ஸாக்டாக 20 இது ஞாபகம் வரலாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு 15லேருந்து ஒரு 16 லைன் கிட்ட ஞாபகம் வந்துடும். ஏன்னா எல்லாமே சிம்பிள் லைன் தான். பாருங்களேன், ஹென்ரி அந்த ஆத்தருங்கிறது வந்து ஒரு அமெரிக்கன் போயிட்டு. ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் என்ன, ஹி வாஸ் எ குட் ப்ரீச்சர். தேர்ட் லைன் என்ன, இன் திஸ் போயம் ஹி டாக்ஸ் அபவுட் லைஃப்பை பற்றி பேசியிருக்காங்க. ஃபோர்த் லைன், லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்ங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஃபிஃப்த் லைன் என்ன, இட் ஷுட் பி லிவ்ட் வித்தவுட் ஹரி. ஓகே. சிக்ஸ்த் லைன் பாருங்கள், எ கிளியர் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் டிரைவ்ஸ் த மைண்ட் அண்ட் சோல். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். செவன்த் லைன், டோன்ட் வரி அபவுட் த பாஸ்ட்டு. 8th லைன், டோன்ட் ஃபியர் ஃபார் த ஃபியூச்சரு. பாஸ்ட்டை பற்றி நம்ம வந்து வரி பண்ணவும் கூடாது, ஃப்யூச்சரை பற்றி பயப்படவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி சிம்பிள்ஸ் லைன் தான். மேக்ஸிமம் 20 மெமரி பண்ண முடியும். உங்களுக்கு 20 மெமரி பண்ணிவிட்டு எக்ஸாமில் ஒரு 15-16 யாவும் வந்தாலும் அது அப்படியே ஒரு பேரா மாதிரி எழுதிருங்க. நான் சொன்னேன் அந்த பாக்ஸுக்கு கீழே பேரா மாதிரி. முடிஞ்சால் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. இன்ட்ரோடக்ஷனில் வந்து this poem is wonderful poem and it should be very எப்படி சொல்கிறது, வெரி இனிட்டேட்டிங் டு ஃபார் அவர் லைஃப். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஓனாக எழுத முடிஞ்சால் எழுதுங்க. இல்லைன்னா நான் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபுக்கும் நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு ஹாஃப்லி லீவில். ஸோ அப்போ நான் அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் ஆன்சரோட சேர்த்தே நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ. ஓகே, ஸோ அதை எழுதிருங்க. அதுக்கப்புறம் இந்த பேராவை எழுதிட்டு கடைசியில் மாரல் வந்து நான் இதில் கொடுக்கல. மாரல் வந்து நீங்கள் எழுதணும். நான் ஹாஃப்லி எக்ஸாம் முடிஞ்சு பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணல, நான் மாரல் சொல்லிடுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பேராகிராஃப் ரைட் பண்ணணும். ஸோ இப்படி ரைட் பண்ணிங்கன்னா definitely they will give full marks to your paper. Okay, your paragraph. Okay, so அந்த மாதிரி இருந்தது ஒன்றுங்க. So thank you for watching this video and subscribe for more videos. Thank you so much.